ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் வழிகளை தீர்த்து உனக்கான புது வழியை நான் தருவேன். ஆனந்தமாய் ஐஸ்வர்யம் நிறைந்து நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய். எவருடைய கருமம் தொலைய வேண்டும் என்று உள்ளதோ அவரே என்னை கண்டடைவார். நீ ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன். எதை கண்டும் அஞ்சாதே. நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன. இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் என்ற அகந்தை தானாக அழியும்போது இந்த சாய் என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. என் அன்பு குழந்தையே, உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். இனி உன் வீட்டில் பஞ்சம் என்பதே வராது. பால் பொங்கும், ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர். கோவிலுக்கு வர முடியவில்லையே, என்னை தரிசிக்க முடியவில்லையே என ஒரு பொழுதும் வருந்தாதே. என் அன்பு குழந்தையே, என்னை நீ மனதால் நினைத்தால் போதும். உன் மனம் கருவறையாகி அதில் நானே காட்சியளிப்பேன். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூட அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்டீர்கள். அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போதும் அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்கள் நலன் விரும்பி நானே என்று நீங்கள் முழுமையாக நம்புங்கள். உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் இருக்கிறேன். அத்தனை கேள்விகளுக்கும் விடை உண்டு. தேடலை மட்டும் நீ நிறுத்திவிடாதே. நம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே. அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கிறதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன். எந்த அளவில் உன்னுள் உள்ளதோ அதே அளவில் நான் உன் முன் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே. நீ என்னை பரிபூரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவனே. நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையுடன் இரு. என் வாக்கு என்றும் பொய்க்காது. வெற்றி நிச்சயம். பொறுமை மிக முக்கியம். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தியுள்ளேன். அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இரு. உன் அப்பா என்றும் உன்னுடனே இருப்பேன். விதி சதி என புலம்புகிறாயே, அந்த விதியை எழுதுகிறவனே நான் தான். உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான். என்னிடம் பூரண சரணாகதியடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து காப்பேன். எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய். உன் கடமையை நீ செய். நேர்மையாக இரு. சுயநலமில்லாமல் அன்பு செய். நீ நிச்சயம் நற்கதி அடைவாய். உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகிறாய். சாய் என்ற என் பெயரை உச்சரி. பயம் வேண்டவே வேண்டாம். நீ என்னை தாயாய், தந்தையாய், நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்கு தெரியும். வருந்தாதே. நான் உன் நிழலாக துணை இருக்கின்றேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு ஆகும். என் அருளாசியால் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர். ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல ஜொலிக்கப் போகிறாய். என் பூஜைகளும் முறையீடுகளும் பாபாவை அடைகின்றனவா இல்லையா என்ற சந்தேகம்
உனக்கு தேவையில்லை. உன் போக்கை நான் எப்போதும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி இல்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவற்றை பார்த்து கொள்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக அமையவில்லை, என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டின் அடுப்படிக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது. உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது. உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது. அந்த கூரான பொருள் என்னவென்றால் கத்தியாகும். இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் இரத்தம் வர ஆரம்பித்தது. அந்த பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு இருக்க ஆரம்பித்தது. தன் பலம் முழுவதையும் சேர்த்தது. கடைசியில் என்ன ஆயிற்று? முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது. இதே போலத்தான் நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம். அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம், பதட்டம், மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம். எனவே தேவையற்ற கோபத்தை விடு. நீ இன்பமாய் வாழ்வாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே இருக்கின்றேன். யார் கைவிட்ட போதும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்போதும் கைவிட மாட்டேன். அதனால் துன்பத்தை கண்டு களைத்து விட்டேன், எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்து செல்லாதே. உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன். உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு. தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வரும் காலம் பொக்கிசமாய் அமையப் போகிறது என்ற ஒன்றை மறவாதே. எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன். உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் இருக்கின்றேன். உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே.
பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு. ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இறந்து போவது நம் நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்து விடு. உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்பொழுது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு உன் அனுபவமாகும். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடு. போராடாமலே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் சாயப்பா. யார் உன்னை விட்டு விலகி செல்லட்டும், நான் போக மாட்டேன். உன்னை விட்டு என்றும் நான் விலகி போக மாட்டேன். உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களைத்தான் நான் நடைபெற அனுமதிப்பேன். எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே உனக்கு நல்லது நடக்கும். உன்னை சுற்றியுள்ளவர்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையின் நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும். உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது. நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உன்னை இழிவாக்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தார்கள், அதுவும் முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே. நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி உன்னை யாராவது தொட முடியுமா? இவற்றையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள்? என்ன காரணம் என்றுதானே நீ கேட்கிறாய்? வேறு யாரும் இல்லை, உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான். உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய். உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை. முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கிறேன், வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். உன் காலடி இந்த சீரடி மண்ணை பட்டதும் உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒளியும். நல்ல நேரம் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன். எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய நான் பணிக்கின்றேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் என்றும் துணையாக இருப்பேன். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.